ஹலோ காய்ஸ், ஞாபகம் இருக்கா? இந்த வீடு இங்கே தான் நம்மளுக்கு போன வாட்டி நம்ம அடி வாங்கினோம். அதுக்காக கம்பேக் வீடியோ தான் இது. இன்னைக்கு இந்த தடவை நீங்கள் அடித்து ஓட விடாமல் நான் விட மாட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அதே ஹார்டு மோட் தான். பார்த்துக்கோங்க. வீட்டை வச்சுருந்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. கேம்குள்ளே போயிருந்தான். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே போயாச்சு. ஓகே தம்பி, கேட்டை பாருங்க, கேமராலாம் இருக்குது. பார்க்குறான் மொத்தம் அங்கேருந்து பார்ப்பான். ஆஹா, வீட்டுக்கு ஆள் வந்துருக்கு, இவங்களை பூத்து தலைமை விடக்கூடாது அப்படின்னு பார்ப்பான். தம்பி, என்ன மறந்துட்டீங்களா? சரி எப்பா சீக்கிரம் போடா, வேடிக்கை பார்த்துன்னே இருக்கிறான். எதுக்கு இப்போ நீ இந்த வீட்டுக்குள்ளே வரான்னு தெரிலங்க, சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு. அப்பா சாமி, சீக்கிரம் போடா, தூக்கிட்டாங்களா? அவ்வளோதான், சங்கு முடியாச்சு. பேசாமல் போன வீடியோ மாதிரி இன்ட்ரோவை ஸ்கிப் பண்ணிடலாமா? வேணாம். சரி, அப்போனா உள்ளே போங்க. தம்பி, யாராச்சும் இருக்கீங்களா? தம்பி வணக்கம். ஐயோ, பார்த்துட்டான், பார்த்து தள்ளிட்டான். சரி, அவங்கள நம்ம பார்த்து தள்ளாமல் விடக்கூடாது. சரி, லாக் பிக்கை எடு, வெளியே தப்பிச்சு ஓடு. ஓப்பன் பண்ண சீக்கிரமா. ஓப்பன் இது வேற. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரோபோட்டு இங்கே இருக்கும். சவுண்டு போட சொல்லி வச்சுட்டு நம்ம ஒளிஞ்சுக்கணும். இப்போ 2 பேரும் வருவாங்க, போவாங்க, நம்மளும் போக வேண்டியது தான். 2 பேரும் வர வரைக்கும் இப்படி தான் வெயிட் பண்ணணும். வந்துட்டாங்க. போங்க, நான் இந்த வழியாக போகிறேன். இங்கே 2 சைடு போக வச்சு ஏமாற்றி நம்ம இந்த சைடு போகிறோம். இதாங்க. ஓகே, இங்கே ஜென்ரேட்டர் கேபிள். அப்போனா நீ டோர் எஸ்கேப் பண்ணிடலாம். அடுத்து செட்டிக்கு கிடச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. மேக்ஸ் பாக்ஸ். அதிகமாக செட்டிக்கு காக்கா தான் வச்சுருக்கோம். முதல்ல காக்கா என்ன வச்சுருக்கீங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற இடத்துக்கு போகலாம். திறந்தாச்சு. திறந்துட்டு இந்த ஜென்ரேட்டர் கேபிளை கையிலேயே கொண்டு போயிட்டு இனி என்ன வச்சுருக்க? காயின் வச்சுருக்கு, நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. ஓகே, இந்த ஜென்ரேட்டர் கேபிள் எதுக்கு இங்கேருந்து கையில் கொண்டு போயிட்டு இது தொப்புமே கீழே ஊற்றலாம். இந்த சவுண்டுக்கு சொத்தை அங்கே வரும். எப்படியும் கிச்சன் வழியாக தான் வருவா. நம்ம இந்த வழியாக இங்கே ஏதாச்சும் இருக்கான இது பண்ணிட்டு போயிடும். டிடெக்ட். பிளான் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இவனுக்கானா கிழமை யாரும் இல்லை. கிளம்பி ஓடுறா. அப்பா, ஜஸ்ட் மிஸ்ஸு. வந்தால் 2 நிமிஷத்துலேயே பார்த்து தள்ளியிருப்பான். சரி, போகலாமா? காசாக பணமா? நம்ம நாட்டுக்கு போக வேண்டியதுதான்.
போகலாம். யாரும் இல்லை. ஐயோ ஆங்கிள் மாறிடுச்சு. மேலே போகணும். மேலே யாருமே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். யாரும் இல்லை. ஆஹா சவுண்டு போட்டுட்டேன். பாவம் வந்துடுவாளே. இங்கே பிரிட்ஜுக்கு எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் இருக்குது. தேங்காய்க்குள்ளே வெப்பனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ இதுக்குள்ளேயே ஒன்றும் இருக்காது. சரி ரைட்டு. இங்கே கிச்சனில் வந்தாச்சு ஷார்ட்கட் வழியா. இங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா இது ஒன்றுமே இல்லை. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இங்கே கிச்சனுன்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரில. அப்பா வெப்பன் கீ. ஓ இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேலே பாதி வேலை இருந்துச்சு. தேங்காய் ஃபுல்லாக சேஃப்டி இருந்தால் நல்லாயிருக்கும். சேஃப்டி தாங்க. சேஃப்டியை கையில் எடு. ஆஹா வந்துட்டா. தெரிஞ்சுதான் நான் வந்து சரி. ஆஹா முடிஞ்சிடா. 2 சைடும் கட் பண்ணி எங்கே செல்லும் இந்த பாதை எப்படின்னு ஆக்கிட்டேங்க. சரி ஓகே. அதே இடத்துக்கு வந்து அந்த சேஃப்டியை எடுத்துகிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன் சேஃப்டியை. அதே இடத்துக்கு திரும்ப வந்து இந்த கல்லையும் எடுக்கணும். இந்த கல்லை எடுத்துகிட்டு நம்ம சேஃப்க்கு போகணும். ஆனால் சேஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 3 கல் எடுத்துகிட்டு போயிடும். ஏய் எறா உட்காந்தா தான் எடுப்பான். கிச்சன் ராஜ் இன்னும் ஜொலிச்சிச்சு. கல் இல்லையா? இங்கே ஜொலிக்குது. இங்கே ஒரு கல். யாரும் இல்லை. ஓண்டிட்டா. ஓகே இங்கே ஓப்பன் பண்ணு. ஓப்பன் கரோ. தெரியா எடுக்குமா? ஆஹா சி 2 நாள் அடி வாங்கிட்டேன். காய்ஸ் இதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்கணும். இந்த பாருங்க டெடி என் கையில் இருக்குது. 2 பேராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை ஆட்டி விட்டுட்டு இதுக்குள்ளே போட வேண்டியதுதான். இதை எடுத்து தொமிழ் பக்கவாயி பார்க்குது. பக்கவாயி கீயை கொடுத்து ஓடிடு. எப்படின்னு பேட்லாக்கி தான் கொடுப்பேன். யூஸ்லெஸ். போட்டு தந்தாலே போதும். பேட்லாக்கி தான் கச்சிருக்கு சொன்ன மாதிரி. ஓகே கீழே போவோம். அந்த வெப்பன் கீ இருக்குல்ல அதை எடுப்போம். இது இதுக்குள்ளே தானே? இதுக்குள்ளே இல்லை. அப்படின்னா இதுக்குள்ளே வெப்பன் கீ கிடச்சிருச்சு. வெப்பன் கீ எடுத்துட்டு நைஸாக இந்த சைடு ஒரு எட்டு. ஆஹா வரானே. வரான்டா. இவன் இங்கே தான் வரான். எந்த சைடு? இந்த சைடு வரான்னு தெரியலையே. ஆஹா அந்த சைடு போயிட்டான். நான் ரொம்ப பயந்தேன் ஏதோ இந்த சைடு வந்துருவானு. ஓகே இதை மூடிட்டு
இப்போ என்ன எவனையும் காணுங்க. இப்போ கண்ணில் சிக்க மாட்டாங்க. எப்போல்லாம் நான் இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனோ எடுக்காமல் இருக்கிறனோ அப்போ தான் வாண்டடாக கண்ணில் சிக்குவாங்க. வந்துட்டா முன்னாலே ஒன்று போடு. போன வாக்கி மாதிரி எங்கேருந்து வருவான்னு தெரியாது. 3 சைடும் ஆஹா வந்துட்டான். ஒழிஞ்சிருந்து ஷூட். ஆஹா அந்த இடத்துலயே அடி. சால் மொட்டை மண்டை புல்லத்தோட சேவ் பண்ணி வச்சுருக்கலாம் நம்மளுக்காக. இது நம்ம சேவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அங்கே கீழே போயிட்டு அந்த கிளாஸை பிரேக் பண்ணி தருவோம். ஒன்றுமே இல்லை தெரியும், பரவாயில்ல, சும்மா எதுக்கும் பார்த்தேன். கிளாஸை பிரேக் பண்ணிட்டு க்ரோ பார் எடுப்போம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓமா இது நான் வேறு உட்கார பத்தனையே கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை. அப்போனா இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு இந்த க்ரோ பார் எடுத்துட்டு செடிக்கு ஓகே. ஏய் ஓடு ஒப்பா ஜஸ்ட்ரா. நம்ம இந்த சைடு இப்படி போயிட்டு முதல்ல அவன் போகட்டும். ஆஹா சி இவனுக்கு எப்பத்துல இந்த காது கேட்டுச்சு. போட்டு தள்ளியாச்சு. கிளவிய போட்டு தள்ளியாச்சு. சரி அந்த செட்டை திறந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே தொல்லை தாங்காது. எப்பாடே என்னடா அந்த மொட்டையும் காணும், இவனா அப்படியே கிடக்குறான். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸையும் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு மாற்றிட்டோம். அதனால நம்மளுக்கு பிரிட்ஜு கிராங்க்கு மட்டும்தான் இப்போ தேவை. பிரிட்ஜு கிராங்க் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். ஏன்னா ஃபியூஸை ஆல்ரெடி கண்டுபிடிச்சி நம்ம இதில் வச்சுட்டேன். அதனால் நம்மளுக்கு என்னென்னா இப்போ தேவையானது ஒன்றே அந்த பிரிட்ஜு கிராங்க்கு மட்டும்தான். அந்த பிரிட்ஜு கிராங்க்கை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். அப்பா கிடச்சிருச்சு. இன்றைக்கி எஸ்கேப்பு தாங்க. இந்த லிஃப்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியது தான். அடுத்து லாஸ்ட்டு கிச்சனில் தான் டிஸ்டே இருக்கும். வந்தாச்சு. இப்போ எஸ்கேப்பை பண்ணிடலாம். எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ டோர் எஸ்கேப்பை வெற்றிகரமாக முடிச்சிடலாம். மொட்டை தூங்க போகிறான். அப்போ அவனே தூங்குறாங்க. அப்போ இவ்வளோ நேரம் கண் முடிச்சு நான் எஸ்கேப் பண்ணுவேன். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் போகிறப்பா
பாய் சொத பாய்ப்பா இதோட அப்படியே ரிவர்ஸ்லேயே எஸ்கேப். ஓஹோ அப்படியே ரிவர்ஸ்லேயே எஸ்கேப்பை முடிச்சாச்சு. இப்போதான் வந்து தேடுறாங்க. சிலந்திரினா வந்தாச்சு. கேம் ஓவர். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் ஆர்ஜிடி. பாய் 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 பாய்.